முக்கிய செய்தி, நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக விசிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் விவரங்களை கேட்கலாம். அஜய், நாளை திமுக மற்றும் விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சூர்யா. நாளை திமுக விசிக இடையே 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 விருப்ப தொகுதிகளை அளித்தது. அதில் 2 தனி தொகுதிகள், ஒரு பொது தொகுதி வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொன்னது. அதனைத் தொடர்ந்து இதில் திமுக 2 தொகுதிகளை மட்டுமே ஒதுக்க முன் வருவதால் தொடர்ந்து இழுபறி என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் தான் நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின்னர் நீண்ட இடைவெளி காணப்படுகிறது. இந்த இடைவெளி என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாலே என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது. முதலமைச்சரை திருமாவளவன் நேரில் சந்தித்து பேச இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அதன் பிறகு கூட்டணி குறித்தான கையெழுத்தும் ஆக வாய்ப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து இது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இதுவரை வெளியிடப்படவில்லை. அதாவது நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இருக்கலாம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. சூர்யா, திமுக விசிக இடையே நாளை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அஜய்.